வணக்கம். என் பேர் மணிமாறன். மதுரையிலேருந்து வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறையாக கொத்தடிமையாக இருந்து அரசாங்கத்தால் மீட்கப்பட்டவங்க நாங்கள். இப்போ இருக்க இதில் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு உதவினால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பையன், பொண்ணு, பிள்ளை, எங்கள் வீட்டுக்காரம்மா, பொண்ணு இருக்குது. எல்லாம் நல்ல நிலைமையில் படிக்க வச்சுருக்கோம். கேட்ரிங் பண்ணிக்கிருக்கோம். பெரிய லெவலில் ஓரளவுக்கு ஒரு 10-50 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி அரசாங்க உதவினால் கேட்ரிங் பண்ணி நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கிறோம். நல்ல நிலைமையில் இருக்கிறோம். நன்றி. 2 தலைமுறைகளாக இருந்தான்னு சொல்கிறீங்க. எப்போ ஆரம்பிச்சது இந்த வாழ்க்கை? அப்பா காலத்தில். அப்பா சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளை இருந்து அவங்க அதே தொழிலே இருந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. செங்கல் சூழலை. ஆமாம், அதுதான் அவங்களோட வேலை. அவருக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. அவர் காலத்துலேருந்து அப்படியே என்னையும் படிக்க வைக்காமல் அப்படியே அதே வேலையில் இருந்துட்டார். இன்றைக்கி நான் அதிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளைகள்லாம் நல்ல நிலைமை படிக்க வச்சுருக்கோம். பையெல்லாம் டிகிரி முடிச்சிட்டான். பாப்பா டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். ஹோட்டல் வச்சுருந்தேன். இப்போ கேட்ரிங் பெரிய லெவலில் கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அவங்க நான் கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். எங்கள் அப்பா என்னை தனியாக தான் வச்சுருந்தார். அப்புறம் கொஞ்சம் சூழ்நிலையில் என் தங்கச்சி கொஞ்சம் கல்யாண சூழ்நிலைக்காக வாங்கினது. அது நம்மளும் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் அதே ரொம்ப ரொம்ப அங்கெல்லாம் வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்தாங்க. 10 வருஷம். அப்பாங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு 30,000 வாங்கியிருந்தாங்க. ஆமாம், 30,000 தங்கச்சி கல்யாணத்துக்காக வாங்கினது. என்னன்னா அதே வேலை பார்க்கலாம், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கடன் கழியாது. உழைப்புனா ஒரு 250 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு 3 நாள் உழைப்பு வரும். உழைப்பு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது. எப்படின்னா இன்றைக்கி மண் இது பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு தான் அது கல்லாக இருக்க முடியும். நாளை கழிச்சு தான் அது கல்லாகும். 3 நாள் உழைப்பு போட்டாத்தே அந்த 250 ரூபா சம்பளம். ஆமாம், மண் இழுக்கணும். நாளே மண் இழுத்து வைக்கணும். மறுநாள் அது வந்துட்டு நம்ம கல்லாக இருக்கணும். அந்த கல் உடனே எடுக்க முடியாது. 2 நாள் ஆகும். 2 நாள் கழிச்சுதான் அது வந்துட்டு இதுக்கு போகும், கட்டாயத்துக்கு போகும். அதுக்கப்புறம் தான் அந்த கல்லோட வருமானம் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும். அது வரைக்கும் நம்மளை கடன் கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. அந்த 3 நாள் கழிச்சு அந்த 3 நாள் உழைப்பு வந்துட்டு 250 ரூபா. நான் போகும்போது இன்றைக்கி ஒரு 500 ரூபா இருக்குது. அவ்வளோதான். 3 நாளைக்கு குடும்பமே உழைக்கணும். புள்ள உழைக்கணும். ஸ்கூலுக்கு படிக்கிறேன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமந்தேன். அப்படியே மீறி படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அவங்க பிள்ளைலாம் படித்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் உள்ளாகும். எல்லாம் இருக்குது. அதுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. பிள்ளைகளும் வந்து ஊடமாட வேலை பார்க்குங்க. மழைகளாம் வந்துச்சுன்னா பொத்தணும், வைக்கணும். நைட்டு 1 மணிக்கு அதில் ஒன்றும் பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்துட்டு மழை வந்துச்சுன்னா போய் பொத்தணும். அந்த கல்லை காப்பாற்றணும். அது கல் அழிஞ்சு போச்சுன்னா அது நம்மளோட கடனில் வந்துடும். ஆமாம், ஒரு 1 லட்சம் கல் அறுக்கிறோம் அப்படின்னா ஒரு 25,000 கல் அழிஞ்சிருது அப்படின்னா அது நம்ம கணக்கில் தான் வரும். நம்ம கடனில் வந்துடும். அது வந்து அப்படித்தான் இந்த கொத்தடிமையாக இருக்கிறது காரணமே அப்படித்தான். நம்ம வாங்குகிற கடன் கழியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருப்போம். எப்படினாலும் இயற்கை சீற்றத்தில் அது கண்டிப்பான கல் அழிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் கல் இருக்கிறோன்னா ஒரு 50,000 கல் அழியும். அந்த 50,000த்துக்கான கூலி வந்துட்டு நம்ம கடனில் ஏறிடும். இதுதான் அங்கே உள்ள பெரிய சிக்கலை. அந்த சிக்கல்லாம் கண்டுபிடிச்சி அரசாங்கம் வந்துட்டு அது பெரிய முன்னெடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ இருந்தும் இன்னும் இருக்குது. இன்னும் இருக்குது. அரசாங்கம் எவ்வளோதான் வந்துட்டு விழிப்புணர்வு உண்டாக்குனாலும் சில பேர் அதை தெரியாமல் அவங்களும் கடன் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த மக்களுக்கும் தெரியாது. நம்ம இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம். குறைஞ்சபட்ச வேலையாக 12 மணி நேரமாக அது வேலை பார்க்கணும். நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு போவோம். காலையில் 1 மணி ஆயிரும் வேலை முடிக்க. திருப்பி ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டோம்னா திருப்பி ஒரு 2-3 மணிக்கெல்லாம் திருப்பி மண் குலைக்கணும். மறுநாள் வேலைக்கு மண் குலைச்சி அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை ஓடும். அதுக்கப்புறம் 6-7 மணி ஆயிரும். அப்புறம் திருப்பி போய்ட்டு படுத்தோம்னா திருப்பி காலையில் 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வரணும். அந்த வெளிச்சத்துக்குள்ள அந்த இருட்டிலே அறுத்தாதே. மழை வந்துருச்சுன்னா போயிடும்.
வெயிலில் வேலை பார்க்க முடியாது, அந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன வயசில் சொன்னீங்க அந்த பையனுக்கு? நான் சின்ன பிள்ளைல வேலை பார்க்கும்போது எனக்கு 10-11 வயசுல நான் அங்கே தான் இருந்தேன். அது ஒரு 10 வயசா 25 வயசு. ஆமாம். இப்போ இருக்கும்போது உங்கள் சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. கேட்பாங்க. உங்களுக்கு அது இதாக இருக்காதா? தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்றது? இல்லை தப்பிச்சு வரணும்னு தோணாது, மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இந்த தொழில் பார்க்குறோமே, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அவங்க நம்மளை கல்ல இருக்கிறவங்கள பார்த்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் மீறி வந்துட்டு இன்றைக்கி கேட்ரிங் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 50 பேர்த்துக்கு வேலை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு அரசாங்கத்துக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்.